திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் படுகொலையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அணியில் அதிலே ஈரோட்டில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மாற்றுத்திறனாளி ராதிகா அவர் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது நம் அனைவரின் சார்பாக முதல் குரலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் நம்மூரிலிருந்து நம்மூர் பேரூராட்சி. என் பெயர் ராதிகா தமிழரசு. நான் மாற்றுத்திறனாளியில் மாநில துணை செயலாளராக இருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மாற்றுத்திறனாளியை அடிச்சு நொறுக்கி இந்த மாதிரி லாக்கப்பில் வச்சு கொண்டிருக்காங்க. அதுக்காக நம்ம நீதி கேட்குறோம். நமக்கு பாதுகாப்புக்காக ஒரு போலீஸை தேடி நம்ம போனோம்னா அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. அவங்க நம்மளை வச்சு சாகடிக்கிறாங்க. ஒரு புக்கா 200 ரூபாய் புக்கா வச்சு பாஸ்கர் அவருங்க வெளியிருக்காங்க. அவங்கள எல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஒரு பொட்டிக்கடை வச்சு சபரி அவர் நடத்துனதை வச்சு கஞ்சா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி போய் லாக்கப்பில் வச்சு அடிச்சு நொறுக்கிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றதுன்னு பயமா இருக்குங்க. புதுசா பேசுறேங்க. ஏதாவது நான் பேசுறேன் கொஞ்சம் இதை வச்சுக்கோங்க. நம்ம மாற்றுத்திறனாளியா இருந்துட்டு யாருக்குமே அடிமையா இருக்கக்கூடாது. எதிர்த்து நின்று கேள்வி கேட்டா தான் நம்மளை ஏறி போட்டு மிதிக்க மாட்டாங்க. நம்ம தைரியமா நம்ம சுயமரியாதையை தன்மானத்தை விட்டு யாருக்கிட்டையுமே இழந்து நிற்க கூடாது. தைரியமா நின்று யார் என்ன இருந்தாலும் சரி எதிர்த்து நின்று கேள்வி கேளுங்க. எங்களை எதுக்கு அடிக்கிறீங்க, ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அடுத்ததாக மாநில அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். சரியா வராது, தப்பா அன்பார்ந்த எங்களுடைய மாற்றுத்திறனாளி நாம் சார்ந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் எங்களுடைய செயலாளரும் நீதி கேட்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து போராட்ட களத்திலே நின்று போராட வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று நீதி கேட்கின்ற இந்த போராட்டத்திற்கு எங்களோடு கலந்திருக்கின்ற எங்களுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர் அஞ்சா நெஞ்சன் எதற்கும் அஞ்சாமல் கழக பணியாற்றுகின்ற என் வட சென்னை மாவட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களும் இந்த களத்தில் மாற்றுத்திறனாளியோடு இன்றைக்கு களப்பணியில் நின்று நீதி கேட்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாநில செயலாளர் முதல்வர் அவர்களே என்று சொல்லுகிறார். முதல்வர் அவர்கள் என்று சொல்லக்கூடாது. பொட்டு மாமா அண்ணாச்சி, இன்றைக்கு சமூக நீதி என்னாச்சு? பொட்டு மாமா அண்ணாச்சி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய தளபதி மாற்றுத்திறனாளிக்கு என்று தனி வாரியம் கண்டு
14,000 பேர் மாற்றுத்திறனாளியா இருக்கின்ற எங்களை மாமன்ற உறுப்பினராக அழகு பார்த்து எங்களுடைய தளபதி ஆட்சியில் நீதி ஒளிந்து போச்சு. ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் என்று கேட்டீர்களே. கொட்டு மாமா அண்ணாச்சி, எங்க மாற்றுத்திறனாளி உடைய சபரிசு உயிருக்கு நீதி எங்கே, நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று போராடுகிறோம். உங்களுடைய சமூக நீதி என்னாச்சு என்று சொன்னால் வாய் திறக்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்களே. ஒரு மாற்றுத்திறனாளி இன்றைக்கு எதுவோ ஒரு சிறிய தப்பு கோசம் இன்னைக்கு கையை காலை உடைத்து இன்றைக்கு உயிரை கொண்டிருக்கிறீர்களே. உன்னுடைய கட்சியில இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர்களுக்கு லஞ்சம் லவானி பெருத்து இருக்கிறாரே ஒரு புஸ்லி ஆனந்த், அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? உன்னுடைய அமைச்சர் வரிசையில் இருக்கிறாரே ஒரு அனாதியா யாதவ ஆனந்த் அர்ஜுன், யாதவ அர்ஜுன், அனாதி அர்ஜுன் அவர் பேரு. அவர் எங்க தளபதியை இன்றைக்கு பல நாடையிலே கொச்சப்படுத்தி ஓடிவிடுங்கள், ஓடிவிடு, ஓடிவிடு என்றிருக்கிறார். பல 41 உயிரை எடுத்து ஓடி ஒளிந்தவர் தான் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொட்டு மாமா விஜய். இன்றைக்கு எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் ஒன்று கூடி நீதி கேட்கிறோம். எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நீதி வேண்டும் இல்லை. இந்த கொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். எத்தனை தவறுகள் செய்கிறார்கள் உன்னுடைய இயக்கம் இன்றைக்கு, உன்னுடைய கட்சி இன்னைக்கு நாட்டை இன்னைக்கு கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு மூளைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. இந்த ஆட்சியில் மாற்றுத்திறனாளியை பாதுகாக்க முடியாத நம்ம பொட்டு மாமா விஜய் அவர்களே, நாட்டை எப்படி நீங்கள் பாதுகாக்க போறீர்கள்? இந்த உட்கார்ந்து இருக்கிறார்கள். நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். எங்க அணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாற்றுத்திறனாளி அணிகள் நீதி வேண்டும். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை யார் கையில் இருக்கிறது? தமிழக முதலமைச்சர் பொட்டு மாமா விஜய் கையில் இருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுக்க போறீர்கள்? வாய் திறந்து பேச மாட்டீர்களா? வாய் திறந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடைக்கு மேடை கொச்சப்படுத்தி பேசுகின்ற தமிழக முதலமைச்சர் பொட்டு மாமா விஜய் உட்கார்ந்து இருக்கிறோமே மாற்றுத்திறனாளிகள், நாங்கள் நீதி கேட்டு போராடுகிறோம். எங்களுடைய மாற்றுத்திறனாளிக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று போராடுகிறோம். இந்த களத்தில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைக்கு இயக்கத்தில் உள்ளவர்கள் நாங்களும் அணி திரண்டு வருகிறோம். இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுக்கு ஸ்டேஜ் போட்டு கொடுத்திருக்கிறார். அடுத்தது நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் நவுந்து வந்து இன்றைக்கு ரோட்டிலே உட்கார்ந்து இதுக்கு நீதி கேட்க வேண்டும், இதற்கு நீதி வழங்க வேண்டும். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஏற்பட்ட கொடுமை அனைத்து மாற்றுத்திறனாளிக்கும் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் உணர வேண்டும். ஏனால் சில மாற்றுத்திறனாளி அவர் பின்னால போயிருக்கலாம். இன்றைக்கு பத்தியா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இந்த கொடுமை இந்த ஆட்சியில் என்று சொன்னார். இன்றைக்கு மக்களுக்கெல்லாம் நடக்கின்ற கொடுமைக்கு எப்படி பாதுகாக்க இருக்கு?